Students, for class 12 exercise 10.8 question number 5, suppose a person deposit rupees 10,000 Indian rupees in a bank account at the rate of 5%. 5% ரேட்டில் வந்து 10,000 rupees பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க. காம்பவுண்டட் கண்டினியூஸ்லி அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில், அதாவது ஒரு வருஷம் வந்த அந்த இன்ட்ரெஸ்ட்டு அந்த பிரின்சிபலோட ஏடாகி திரும்ப மறுபடியும் ஒரு நியூ பிரின்சிபலாக மாறிடும். அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் இந்த மாதிரி காம்பவுண்டாக ஆட் ஆகிட்டே வரும். ஹியர் how much money will be in his bank account after 18 months. 18 months அப்படிங்கிறப்போ ஒரு 1.5 years வந்து அவங்க பேங்க்கில் வந்து டெபாசிட்டில் இருக்குது. அப்போ எவ்வளோ திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ லெட் த பிரின்சிபல் பி பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அசல் வந்து பிஎன்க. ஒவ்வொரு வருஷமும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஆட் ஆகிட்டே வர்றப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி. ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னாவே நமக்கு தெரியும் டிபி பை டிடி. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி அப்படின்னா எப்படி போடுவோம்? டிடி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி அப்படின்னா இந்த மாதிரி எழுதுவோம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி. இந்த டிபி பை டிடிங்கிறது அப்படின்னா 0.05 பி. இதுதான் இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம பி வந்து ஒரே சைடாக கொண்டு வந்துக்கலாம். அப்போ தான் இன்டகிரேட் பண்ண முடியும். டிபி வேரியபிள் வந்து ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துடும். டிபி பை பி ஈக்குவல் டு 0.05 இன்ட்டு டிடி. நவ் டேக்கிங் இன்டகிரல் போத் சைடு. ஸோ டிபி பை பி ஈக்குவல் டு பிஏ எது வேணாலும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். 0.05 இன்டகிரல் டிடி. ஸோ இது வந்து லாக் பி தானே. இங்கே என்ன வேறு இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 1 நியூமரேட்டரில் இருக்கிறப்போ தட் இஸ் லாக் பி. ஸோ இன்டர் லாக் பி ஈக்குவல் டு 0.05. இந்த இன்டகிரலும் டியும் கேன்சல் ஆகிரும். மீதி இங்கே என்ன இருக்குது நமக்கு? டி. இந்த டி அப்படியும் வச்சுக்கலாம். இல்லாட்டி இங்கே டிடி அப்படிங்கிறப்போ இங்கே 1 இருக்கா, இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படிங்கிறப்போ இதனுடைய இன்டகிரேஷன் 1னுடைய இன்டகிரேஷன் டி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ 0.05 டி ப்ளஸ் லாக் சி. சின்னு எழுதலாம் அல்லது லாக் சின்னு எழுதலாம். எல்லாமே லாகரித்மிக் ஃபார்மில் இருக்கிறதுனால நம்ம வந்து இங்கே லாக் இருக்கிறனால இங்கே லாக் சி அப்படின்னு சொல்லி எழுதிக்க. அப்போ இதை வந்து இந்த சைடு கொண்டு வந்துடும். லாக் பி மைனஸ் லாக் சி ஈக்குவல் டு 0.05 தென் டி. ஸோ மைனஸ் பண்ணுறப்போ டிவைட் ஆயிரும் ஈக்குவல் டு 0.05 டி. இந்த லாக் எடுக்கணுன்னா இது என்ன ஆயிரும்? எக்ஸ்பொனண்ட் ஆயிரும். ஸோ இ பவர் 0.05 டி. ஸோ பி பை சி. ஸோ பி ஈக்குவல் டு சி இ பவர் 0.05 டி. இதுதான் இப்போ நம்ம ஃபைனலாக நமக்கு கிடச்சிது. இப்போ பிகினிங்கில் டைம் என்ன? 0. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? 10,000. when time equal to starting time 0 அப்படிங்கிறப்போ அந்த பிரின்சிபல் வந்து 10,000 அப்படின்னு சொல்லி போடும். ஸோ இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணு. therefore for p your இங்கே 1ல் மார்க் பண்ணு. substitute in 1. ஸோ 10,000 ஈக்குவல் டு சி. இந்த சி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டைம் வந்து என்ன? 0. ஸோ எனிதிங் பவர் 0 1. therefore 10,000 ஈக்குவல் டு சி. இப்போ இதை வந்து இந்த இடத்துல திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணிக்க. therefore p ஈக்குவல் டு, ஸோ சப்ஸ்டியூட் இன் 1. சியோட வேல்யூ 10,000 இ பவர் 0.05 டி. இப்போ வந்து இது வந்து when time equal to 0. So when time equal to 1.5 years, that is 18 months, or you can write 3/2 years. அப்போ இதில் என்ன ஆகும்? p equal to
சிக்கு 10,000 ஆல்ரெடி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இ பவர் 0.05 இந்த இடத்துல 3/2. therefore so equal to 10,000 இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும் 0.05 into 3 அப்படின்னா 0.15 இல்லையா 5 3s are 15. இதை வந்து நம்ம எதால் டிவைட் பண்ணுறோம் 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ 0. இங்கே ஸ்டார்டிங் இல்லை அப்போ 0 அப்போ 7 times பேலன்ஸ் 1. ஸோ 10 அப்படிங்கிறப்போ 0.075. ஸோ 0.075. ஸோ இதுதான் ஆன்சர்.